ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரியேஷன் ஜீரோ மூவி ஆர்கேஎஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவி பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த படத்தோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா த ப்ரோசிக்யூட்டர். 2024 வெளியான ஒரு ஆக்ஷன் மூவி. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலடைஞ்ச பில்டிங் ஒன்று கட்டுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கார். அவரோட பேர் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஃபாக். இவங்க என்னத்துக்கு அந்த இடத்துக்கு போயிருக்காங்க பார்த்திங்கன்னா, 17ஆம் தேதி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இவங்களுடைய எஸ்எஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்டாக் பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்ஃபார்ம் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு காரணமானவங்களை வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா போயிருக்காங்க. திடீர்னு உள்ளே இருக்கிற அந்த எதிரியாளுங்கள் போலீஸ் வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா பதில் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சண்டை நடக்குது. சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டு பார்த்திங்கன்னா அவரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுறாரு. ஹீரோ கூட வந்த ஒரு லேடி போலீஸ் அதிகாரி என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா, அங்கே ஒருத்தன் தவிச்சு ஓடுறதை பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா இவங்க வரட்டிக்கிட்டே பின்னால் ஓடுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சண்டை நடக்குது. சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நபர் என்ன செஞ்சிடறான் பார்த்திங்கன்னா, இந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா வந்து பில்டிங் கீழேருந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட பார்க்குறான். ஆனால் ஹீரோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிடுறாரு. இந்த போலீஸ் லேடி அதிகாரியை சாவடிக்க நினச்ச அந்த நபரை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பொய் வாக்குமூலம் கொடுத்தனால வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போதுமான ஆதாரங்கள் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பணி நீக்கப்பட்டு செஞ்சு பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டை மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ மிஸ்டர் ஃபாக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்டிஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோசிக்யூட்டராக வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறாரு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா ப்ரோசிக்யூட்டர் மிஸ்டர் போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கிட்ட ஒரு கேஸோடைய ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாரு. ஏன் பார்த்திங்கன்னா வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோசிக்யூட்டர் பற்றியும் இல்லை, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தவர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நிறைய கேஸ் எடுத்து பார்த்திங்கன்னா அவர் வாதாடி இருக்காரு. இந்த படத்தோட வீடியோ ப்ரோசிக்யூட்டர் மிஸ்டர் போவன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் எடுத்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க பார்த்தாங்க, கிளம்பி இந்த எதிர்த்தரப்பு வக்கீலில் போய் பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ என்ன கேட்குறாரு பார்த்திங்கன்னா, ஏன் இந்த 2ஆம் நபர் மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் கேஸை போடல? அப்படி ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா கேஸு போட்டிங்கன்னா வந்து இந்த பையனுக்கு குறைஞ்சபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் தான் தண்டனை இருக்கும், இவன் கூடி சீக்கிரம் வெளியாகிடுவான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா, இந்த பையன் தப்பை ஒத்துக்கிட்டான். ஸோ தப்பு ஒத்துக்கிட்டனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குறைஞ்சபட்ச தண்டனை வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா வாபஸ் வாங்கி ஆகணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அரெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஜட்ஜோடைய மின்னுக்கு நிற்க வச்சு விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை செய்ய போது பார்த்திங்கன்னா ஜட்ஜ் என்ன கேட்குறாரு பார்த்திங்கன்னா வந்து இந்த தப்பை நீ ஒத்துக்கிறியா சொல்லி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு இந்த பையன் என்ன சொல்கிறான் பார்த்திங்கன்னா, நான் ஒத்துக்கிறேன், என்னோட தண்டனை காலத்தை நீங்கள் உங்களால் குறைக்க முடியுமா சொல்லி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஜட்ஜ் என்ன சொல்கிறா, அது அடுத்த இயரிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க. ஹீரோ இந்த கேஸை எடுத்து திருப்பி விசாரணை செய்யணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்குறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவருடைய அந்த அதிகாரி என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து இந்த கேஸை எடுத்து திருப்பி நடத்துறதுக்கு அவர் விட மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸை எடுத்து நடத்தின அந்த போலீஸ் அதிகாரி போய் பார்க்க போகிறாரு. ஸோ அவன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ கூட இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேலை செஞ்சவன் தான். அவனோட பேர் பார்த்திங்கன்னா லீ கிங் வை. ஹீரோ கூட வேலை செஞ்ச அந்த போலீஸ் அதிகாரி என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, அவனை நாங்கள் கை கழுமாக தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சோம். ஸோ அவன் கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய போதைப் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்துச்சு. ஸோ இவன் எங்களை பார்த்தோன்னே தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணான். ஆனால் நாங்கள் பிடிச்சிட்டோம். பிடிச்சி பார்த்திங்கன்னா அவனை விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணான். ஸோ எனக்கு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இவன் தப்பு செய்யாத மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோணுது. ஏன்னா இவனை பற்றி நாங்கள் விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவன் சின்ன பிள்ளையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து அனுபவிச்சிருக்கான். ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் அடி. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவனோட தாத்தா தான் இவனுக்கு எல்லாமே அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறான். வயசான நபர் ஜெயிலுக்கு போய் அவரோட பேரப்பிள்ளை போய் பார்க்க போகிறாரு. ஸோ போய் பார்த்து என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்னு தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீ இந்த இடத்துல நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தேன்னா கூடி சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா உன்னை சீக்கிரமாகவே வெளியாக்கிடுவாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து லாயர் சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறான். இது கேட்டு அந்த பையன் என்ன சொல்கிறான் பார்த்திங்கன்னா வந்து இல்லை வாய்ப்பு இல்லை, நான் வெளியாக மாட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்டா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை அந்த பையன் சொல்கிறான். என் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எத்தனையோ கிராம் வச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8-9 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ அவனை விட வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக வச்சுருந்தேன். ஸோ கண்டிப்பாக நான் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறான். இது கேட்டோன்னே இந்த வயசானவர் வந்து பார்த்திங்கன்னா ஆத்திரமாகி என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா இவங்களோட கேஸை வாதாடின அந்த ப்ரோசிக்யூட்டரை போய் பார்த்து சண்டை போடுறாரு. சண்டையில் என்ன கேட்குறாரு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் என்கிட்ட என்ன வாக்கு கொடுத்தீங்க, செய்யாத தப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஸை வந்து ஒத்துக்க சொல்லி குறைஞ்சபட்ச தண்டனை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி தரேன்னு சொல்லி தானே நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி பார்த்திங்க கேட்குறாங்க. அதுக்கு அந்த நபர் அந்த லேடி என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, எப்பயும் நான் அதுதான் சொல்கிறேன்,
கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா உன் பையன் 10 வருஷத்திலும் இல்லை 11 வருஷத்தில் வெளியாகணும்னு சொன்னோன்னே அந்த வயசான தாத்தா இன்னும் ஆத்திரமாயிறாரு. என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவர் கையில் இருக்கிற அந்த நாக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லேடி மேலே பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறாரு. உடனே இந்த மேன் சொல்லப்படுற இந்த நபர் நடுவில் புந்து என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா வந்து, வயசானவரே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போயிருங்க, ஒருவேளை நீங்கள் போலங்கன்னா நாங்கள் போலீஸ்காரங்களை கூப்பிட வேண்டியது வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து அவரை விரட்டிடுறாரு. மக்கள் நாள் ஏரிங்கில் இந்த வயசானவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா வைக்கிறாரு பார்த்தீங்கன்னா வந்து, இவருக்காக வாதாடின அந்த ப்ரோசிக்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க பேரனுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்க சொல்லி அவங்க பண்ண அந்த தப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்க சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என் பையன் பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தப்பும் செய்யாதவன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த படத்தோட ஹீரோ இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தால் முடியாதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எஞ்சி அந்த பையனுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து வாதாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்ன கேட்குறாரு பார்த்திங்கன்னா, இந்த கேஸை திருப்பி எடுத்து பார்த்திங்கன்னா விசாரணை செய்யணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்குறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் தரவே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் தப்பு செய்யவே இல்லைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து நிரூபிக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆதாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜி வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த பையனுக்கு 27 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க. அந்த வயசானவர் வந்து பார்த்திங்கன்னா இது கேட்டோன்னே ரொம்ப வருத்தப்படுறாரு. என் பேர பையனை என்னால் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்ற முடியலன்ட்டு. அந்த படத்தோட ஹீரோ இதை கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா விடுறதா இல்லை. அதனால் அவர் என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா மக்கள் நாள் கொஞ்சம் சாப்பாடெலாம் வாங்கிட்டு இந்த வயசானவர் போய் பார்த்து இந்த கேஸை மேல் இதில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ளை பண்ணோம். அப்படி அப்ளை பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்கள் பையனை திருப்பி காப்பாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழி இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே என்னால் முடியாது, ஸோ என்ன உடம்புல வந்து பார்த்திங்கன்னா திம்பு இல்லை, நான் வயசாகிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து முளவுறாரு. ஸோ இப்படி பேசிக்கிட்டே இருக்க போது பார்த்திங்கன்னா வந்து தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடி வந்து பார்த்திங்கன்னா வந்து வேகமாக வர்றதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீரோ கவனிச்சுறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் புந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வயசானவர் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுறாரு. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த காடிக்காரன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வயசானவர் வந்து பார்த்திங்கன்னா கொல்ல ட்ரை பண்ணுறான்னு. ஆனால் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த வயசானவரை வந்து பார்த்திங்கன்னா அங்கே காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் லவ் சியூ சொல்லப்படுற இந்த நபரை காட்டுறாங்க. அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மெயின் வில்லை. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய மஃபியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக் பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறவன். ஸோ அவனோட ப்ரோசிக்யூட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மேன் சொல்லப்படுறேன். இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசானவங்களை வந்து பார்த்திங்கன்னா கொல்ல சொல்லி பார்த்திங்கன்னா ஆளுங்களை அனுப்பியிருக்கான். ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும். ஆனால் போதுமான ஆதாரங்கள் இல்லாதனால இவங்களை வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது. இந்த படத்தோட ஹீரோவும் இந்த வயசானவர் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணி முடிச்சோன்னா ஹீரோ என்ன சார் பார்த்தீங்கன்னா கிளம்பி நேராக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோசிக்யூட்டர் பவுலில் போய் பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. சொல்லி என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் விசாரிக்க ஆரம்பிக்கணும் சொல்கிறாரு. ஏன் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த வயசான கொல்ல வந்தவுக்கும் இந்த ப்ரோசிக்யூட்டட் மேனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் சம்மந்தம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து இவர் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்புறாரு. ஒரு பாரில் வில்லனோட ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் செய்கிறதா வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோசிக்யூட்டர் போக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வருது. இவர் போய் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாமல் பார்த்திங்கன்னா கண் காணிக்கிறாரு. இப்படி கண் காணிச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த இடத்துல லீ ஜூயின் மெயின் அதாவது இந்த லேடி இருக்கிறத வந்து நோட் பண்ணுறாரு. இது விஷயத்தை உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் கையில் இருக்கிற ஃபோன் எடுத்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் அந்த சுற்றி நடக்கிற இல்லீகல் விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா படம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அங்கே உள்ள செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நோட் பண்ணிடுறாங்க. ஸோ நோட் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபோனை பிடிங்கி பார்த்திங்கன்னா அவரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. ஆனால் ஹீரோ அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பயங்கரமாக சண்டை நடக்குது. சண்டையில் ஹீரோக்கு பயங்கரமாக அடிபட்டுருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹீரோ கூட வேலை செஞ்ச அந்த லீக்கிங் வை அந்த போலீஸ் அதிகாரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவும் போயும் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிடுறாரு. மக்கள் நாள் காலையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஹீரோ அந்த வயசான நபரும் 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டாக்க அதை பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோ என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா வந்து, கண்டிப்பாக இந்த தடவை உங்கள் பையனை வந்து பார்த்திங்கன்னா நான் காப்பாற்றிடும். நேற்று ராத்திரி முக்கியம் இந்த கேஸுக்கு முக்கியமான ஒரு 2 நபரை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது கேட்டோன்னே அந்த வயசானவர் ரொம்ப சந்தோஷமாக பார்த்திங்கன்னா பேசிக்கிருக்காரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஹீரோ ஏஞ்சி பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த சமயத்தில் யாரோ தெரியாத நபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசான இந்த நபரை வந்து பார்த்திங்கன்னா குத்தி சாவடிச்சு போட்டுடுறாங்க. ஹீரோ ஜெயிலுக்கு போய் அந்த பையனை போய் பார்த்து நடந்த அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அதாவது உங்கள் தாத்தாவை வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா கொன்னுட்டாங்கன்ட்டு. இது கேட்டோன்னே அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறான். போலீஸ் அதிகாரி அந்த 2 பேர்த்தையும் பிடிச்சி பார்த்திங்கன்னா விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரணை செய்ய போது பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த செக்மெண்ட் படி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு ஆதாரத்தை பட்டம் வச்சு பார்த்திங்கன்னா வந்து அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்ற முடியாது. அதுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வேணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுறாரு.
இந்த ப்ரோசிக்யூட்டர் மேன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பாரில் மாட்டினா அந்த 2 பேர்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஜாமீனில் வெளியாக்கி நேராக வில்ல இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வரான். அந்த வில்ல என்ன செஞ்சிடறான் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு மேலே நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அது எங்களுக்கு தான் பிரச்சனை சொல்லி அவங்கள 2 பேர்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே கொண்டுடுறான். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்கிங் வை போலீஸ் அதிகாரி ஒரு முக்கியமான எவிடன்ஸை வந்து பார்த்திங்கன்னா தேடி கண்டுபிடிக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நபர். ஸோ இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கேஸில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டினார். ஸோ அவர் பேசி பார்த்திங்கன்னா புரிய வச்சு பார்த்திங்கன்னா வந்து அவரை கூட்டிகிட்டு வந்து கோர்ட்டில் ஒரு ஆதாரமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வச்சா பார்த்திங்கன்னா இந்த கேஸுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் முடிவு பண்ணுறாரு. இந்த படத்தோடைய வில்லன் லவ் வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சாரான் பார்த்திங்கன்னா வந்து கால் பண்ணி பாமேனிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறான் பார்த்திங்கன்னா வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் காரணம்னு சொல்லி பார்த்திங்கன்னா சரண்டர் ஆயிரு, நான் உன்னை எப்படிச்சு காப்பாற்றிடுறேன்னு பார்த்திங்கன்னா சொல்கிறான். இது கேட்டோன்னே அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆத்திரப்படுறாரு. ஆனால் வேறு வழி இல்லை, வில்லனை எடுத்து பார்த்திங்கன்னா அவரால் இது செய்ய முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா தப்பெல்லாம் உணர்ந்துட்டு பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரண்டர் ஆயிடுறாரு. இந்த படத்தோட வில்லன் லவ் வந்து பார்த்திங்கன்னா எக்காரணத்துக்கு கொண்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ ஃபாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த நபரை வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவனோட ஆளுங்களை அனுப்பி பார்த்திங்கன்னா வந்து ஹீரோயும் அது சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சாவடிக்க சொல்லி பார்த்திங்கன்னா உத்தரவு கொடுத்துட்றான். வில்லனோட ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க. ஸோ அந்த இடத்துல லிங்கிங்க்கு பார்த்திங்கன்னா அடிபட்டிருக்கு. ஸோ வேறு வழி இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து மிஸ்டர் ஃபாக் அந்த படத்தோட ஹீரோ என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா அந்த நபரை கூட்டிகிட்டு பார்த்திங்கன்னா ஓடி போய் பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயினில் ஏறாரு. ஸோ மெட்ரோ ட்ரெயின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வில்லனோட ஆளுங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சண்டை நடக்குது. சண்டையில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு விட அந்த எவிடன்ஸை வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போய் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஆஜர்படுத்தி பார்த்திங்கன்னா வந்து வாக்குமூலம் கொடுத்து வைக்கிறாங்க. இந்த பையனை காப்பாற்றுறாங்க இல்லையா தான் அந்த படத்தோடைய ஃபுல் கதை. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.